பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம கடந்து வருகிற எல்லா சூழ்நிலைகளையுமே நம்ம மேற்கொண்டு வருகிறதற்கு நம்மை பலப்படுத்துகிற ஒரு வசனம் தாங்க ஏசாயா 41:10. இந்த வசனம் சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லி தேவன் வாக்கு தராங்க. ஆமாங்க, நம்ம பயந்து நடுங்கி நிற்கும் போது நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்றாங்க. நம்ம கலங்கி ஒரு காரியத்தினால திகச்சு போய் நிற்கும் போது அந்த சூழ்நிலைகளுக்கு மேலாக நான் உன்னுடைய தேவன் அப்படின்றாரு. அந்த சூழ்நிலைகள் மத்தியில நம்மளை பலப்படுத்துறாங்க, அதுல இருந்து விடுதலை ஆகுறதுக்கு நமக்கு உதவி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய நீதி அதுல விளங்கும்படியாகவும் அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறதாகவும் இந்த வசனம் சொல்லுதுங்க. எவ்வளவு நல்ல தேவன்ல. இப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதத்துல கூட இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கை பண்ண ஆரம்பிங்களேன். நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற ஒரு பெரிதான மாற்றத்தை நம்மளால நிச்சயமாக பார்க்க முடியுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ்.